Hi friends, welcome to Indo newspaper analysis in தமிழ். இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸாம் பேப்பர்ல எது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, why Iran war did not affect China's energy security. இதுல வந்து மலாக்கா டைலமா, எஸ்பிஆர், பைப்லைன் டைவர்சிஃபிகேஷன், இவி அண்ட் பேசிக் பிளாக் அதை பத்தி எடிட்டோரியல் வந்து நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம். ஏன் இந்த டாபிக் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறது முன்னாடியே பார்த்துக்கலாம். ஜென்ரலாக ஒரு ஐடியா பாருங்களேன். சைனா வந்து எனர்ஜி செக்யூரிட்டி வந்து இருக்குது. இப்போ ஈரான் வார் போயிட்டு இருக்கா அப்படின்னா இந்தியாவில் வந்து எவ்வளோ கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எனர்ஜி சப்ளை வந்து இது மாதிரி அஃபெக்ட் பண்ணல. ஆனால் சைனாவுக்கு வந்து எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அதில் வந்து நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா சைனா மாதிரி நாமளும் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு பெஸ்ட் பிளான் இது பண்ணிட்டு எல்லா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய ஃபேக் நியூஸ் கூட பார்த்தோம்ல, ஆனால் லாக்டவுன் வந்துடும் அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஃபேக்கான நியூஸ் வரது கூட இந்தியா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடாதுன்னா சைனாஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரி, நியூஸில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், China energy security, Malacca dilemma and SPR. Why China escaped Iran war impact? ஓகேங்களா? ஏன்னு பார்த்தோன்னா இந்தியா பேசுகிற எல்பிஜி ஷார்ட்டேஜ் நமக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து எல்பிஜி கேஸோட விலை வந்து எவ்வளோ வந்திருக்கு, அதே மாதிரி ரூரல் ஏரியா இது மாதிரி லிமிட்டடாக இருக்குன்னு ப்ரீவியஸ் எடிட்டோரியல் அனலைசிஸை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொன்னேன், எங்கள் பெங்களூர் பீச்சில் வந்து சப்பாத்தியே இல்லை, போட மாட்டோம்னு சொன்னாங்க. ஸ்டில் வந்து எங்கள் பீச்சில் வந்து சப்பாத்தியே போடல. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எல்பிஜி ஷார்ட்டேஜ் தான். ஒரு சிம்பிள் ஃபன்காக சொன்னேன். ஓகேங்களா? ஆனால் வந்து சைனா அது மாதிரி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே பேஸ் பண்ணல. அதுக்கான காரணம் இருந்தாலும் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அண்ட் குளோபல் மார்க்கெட் சப்ளை. ஏன்னா வந்து இந்தியாவுக்கு அடுத்து அவங்க தானே அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க. இருந்தாலும் இது மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் சைனா வந்து பேஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன பார்க்கலாமா? சைனாஸ் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஜியோகிராஃபிக் ப்ரொடெக்டட் இட் ஃப்ரம் கரண்ட் கிரைசஸ். ஓகேங்களா? அவங்களோட பாலிசி அந்த ஜியோகிராஃபி ஹேண்டில் பண்ண விதம் தான். ஓகே, அவங்க வந்து எது மாதிரி லெசன்ஸ் அது பண்ணாங்கன்னா, மலாக்கா டைலமா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து என்னன்னா, மலாக்கா ஸ்டேட் இருக்குல்ல, ஒரு ஓகே உங்களுக்கான ஒரு டாஸ்க். ப்ரீவியஸில் வந்து மலாக்கா கொஸ்டின் ஸ்டேட்னு வந்து கேட்டாங்க, கனெக்ட் பிட்வீன் அது மாதிரி. நம்ம இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோலையும் ப்ளீஸ் கொஸ்டின் லிங்க் பண்ணி சொல்லுவோம், அதுலேயும் சொல்லியாச்சு. இப்போ சொல்லுங்கள், மலாக்கா ஸ்டேட்ன்றது வந்து எந்தெந்த வாட்டர் பாடி வந்து லிங்க் பண்ணும், தென் வந்து அதை பார்டர் பண்ணியிருக்க கண்ட்ரிஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, சரி. 15 இயர்ஸ் முன்னாடி வந்து மலாக்கா ஸ்ட்ரீட் வந்து யூஎஸ் டாமினன்ஸ் அதிகமாச்சு. தெரியல, யூஎஸ் வந்து சைனா வந்து ஒரு எனிமி மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எனர்ஜி சப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நாம் வந்து ஓனாக இருந்தால் தான் நம்மளை வந்து சர்வை பண்ண முடியும்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு சைனா. ஓகேங்களா? அதனால் என்னென்னா ஓன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்ச் வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக வந்து பில் பண்ணலாம் அப்படின்னு பில் பண்ணாங்க. இப்போ வந்து சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 120 days எஸ்பிஆர் ஸ்ட்ராட்டஜியை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து வச்சுங்களேன், நம்ம டேட்டா பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஜஸ்ட் 9 days மட்டும்தான் பெட்ரோல் ரிசர்வ்ஸ் வந்து வச்சுக்க முடியும். அது கேஸுக்கு வந்து அது மாதிரி எந்த ஒரு ரிசர்வ்ஸும் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பாருங்க, சைனா வந்து 120 days வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தென் அவங்களோட அப்ரோச் மெயினான ஒன்று என்னென்னா, பைப்லைன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ரஷ்யா. முக்கியமாக இது பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் சென்ட்ரல் ஏசியாவும் பைப்லைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 20% வந்து சைனா வந்து சென்ட்ரல் ஏசியாவுக்கிட்டேருந்து பெட்ரோல் அந்த ரிசர்வ்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பைப்லைன் டைவர்சிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ரஷ்யா இருக்குல்ல, ஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் மாதிரி ஆகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். அவங்க பார்த்தீங்கன்னா 9 லட்சம் பேரல்ஸ் வந்து பர் டேக்கு வந்து ரஷ்யா கிட்டேருந்து வந்து சைனா வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? ஓகே, தென் சைனா நேஷ்னல் கம்பெனிஸ் சின்கோபிக், சிஎன்பிசி, சிஎன்ஓசிசி எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்னென்னா சூடான், அங்கோலியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தெரியல, அங்கே வந்து ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. அங்கே கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் வந்து ஆயில் பேஸ் கம்பெனியை வச்சு நிறைய வந்து கம்மியான ரேட்டில் வந்து ஈஸியாக வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. ஓகே, இந்தியா இப்போ தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய வந்து விசிட் பண்ணுறாங்களே, இப்போ தான் அந்த அக்ரிமெண்ட்டே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நிறைய வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, தென் தப்பி பைப்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தப்பி பைப்லைன்லேருந்து தர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா அது மாதிரி லிங்க்லாம் கொடுத்துட்டு சைனா வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய வந்து சென்ட்ரல் ஏஷியன் கூடயும் டைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. பைப்லைன் டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்களா? மேலே ரஷ்யா, சென்ட்ரல் ஏஷியா, தென் வந்து ஆஃப்ரிக்கா, அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ரீஜன் வந்தாலும் அஃபைட் வார் அது மாதிரி இப்போ வரதில்லை. அது மாதிரி இருந்தாலும் அவங்க ரீஜனல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுனால எனர்ஜி செக்யூரிட்டி அவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ண முடியுது. ஓகே,
நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து முக்கியமான ஒரு வெஹிக்கிளாக வந்து சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செமிகண்டக்டர் அது மாதிரி பார்த்தா சைனா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நம்ம அவங்ககிட்ட நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரி இருக்கிறதுனால அது மாதிரி அந்த வெஹிக்கிள்ஸோட காம்பவுண்ட் வச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சைனா டாமினன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணணும். லாட்ரி சான்சஸ் அது மாதிரி டேக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் சைனாவில் வந்து லார்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆயில் வாங்கணுன்ற டிபெண்டன்சியை வந்து அதை வந்து ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே. ஸோ ஓன் கன்சப்ஷன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட், scaling capability larger consumer markets, EV significantly reduced the China's oil imports in 2025. ஸோ வெஹிக்கிள்ஸ் அதிகமாச்சு, ஸோ ஆயில் இம்போர்ட் பண்ணுறது டிபென்ஸையும் கம்மியாச்சு, அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆச்சு ஓகேங்களா. இந்தியா வந்து பாஸ்டஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் ரேட், அதாவது 6% அரௌண்ட் நம்மளுக்கு தெரியும். லீடிங் வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அது மாதிரி பாஸ்டர் ரிகவரி ரேட் அது மாதிரி நிறைய டைம் நம்ம பார்த்துச்சு. அதே மாதிரி சைனா பார்த்தீங்கன்னா 4.5% கொஞ்சம் கம்மியாக இருக்கா. ஸோ டிமாண்டும் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஓவரால் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, இதனால் வந்து ஆயில் வந்து இஷ்யூஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிள் பண்ணியிருக்கு. சைனாஸ் கிளைமேட் அண்ட் எனர்ஜி ஸ்ட்ராட்டஜி அதை என்னன்னு பார்க்கலாம். பேசிக் பிளாக்னு ஒரு இனிஷியேட்டிவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேசிக் என்ன தெரியும், சைனா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில் அவங்களாம் இது பண்ணியிருப்பாங்க தெரியும்ல. அது வந்து கார்பன் வந்து பேஸ் வந்து இது பண்ணணும், எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து டேக்கிள் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, தென் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பொல்யூட்டர்னு வந்து சைனா தான் தெரியும். ஓகே, யூஎஸ் சைனா தான் இருக்கும். அது வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜூன் 2008 வந்து என்னென்னா நாங்கள் யூஎன்சிசியை வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம், அது மாதிரி வேரியஸ் ஸ்டெப்ஸும் இது பண்ணாங்க. இதுவும் வந்து ஒரு ஆயில் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட், ஃபவுண்டேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் சர்ஜன், சோலார், விண்ட், டைடல், எனர்ஜி எஃபிஷியன்சி, கார்பன் ஸ்டோரேஜ், எலக்ட்ரிக் செக்டார்ஸ். பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட் தெரியல, எல்லாமே 1.5 வந்து குளோபல் டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் வந்து கொண்டு வரணும். ஸோ வந்து அந்த ரெக்கார்டை வந்து இது பண்ணி நிறைய வந்து ரினியூவல் எனர்ஜிக்காக சைனா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, facing criticism, world largest coal consumer, undertaking energy transition plans, air pollution task force. சிம்பிளாக சொன்னால் ஓவராலாக வந்து என்னென்னா சைனா வந்து எனர்ஜி செக்யூரிட்டி அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரே ஒரு ரீஜனை இது பண்ணாமல் அந்த சென்ட்ரல் ஏசியா, ரஷ்யா, ஆஃப்ரிக்கா அது மாதிரி பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அவங்க வந்து ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய கன்செஷன் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் டிபெண்ட் கம்மியாச்சு. தென் கிளைமேட் ரெக்கார்டு இருக்குல்ல, அதையும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பண்ணதுனால ஆயில் டிபெண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப லெஸ் ஆயிருக்கு, அது மாதிரி வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் ஒன்றா ப்ரீவியஸ் கொஸ்டின் எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பர்பஸ் ஆஃப் உதய் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் 2016 கேட்ட கொஸ்டின். A. Providing technical and financial assistance to startup entrepreneurs in the field of renewable source of energy. B. Providing electricity to every household by 2018. C. Replacing coal-based power plants in natural gas, nuclear, solar, wind and tidal power plants in over a period of time. D. Providing for financial turnaround and revival of power distribution companies. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஓகேங்களா, மெயின்ஸ் அது மாதிரி கேட்கலாம் பார்க்கலாமா. The question of India's energy security constitutes the most important India's economic progress. Analyze India's energy policy cooperation across Asian countries. இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்குறேன்னா ஒரு டாபிக் வந்து இது பண்ணியிருந்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது மாதிரி கேட்கலாம்னு சொல்லிட்டா அந்த டாப்பிக்கை படிக்கும் போதே உங்களுக்கு லிங்க் பண்ண தெரியணும், எங்கே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும் அது மாதிரி இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா. நீங்கள் செகண்ட் டாபிக், த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் வித்தவுட் ஏ லிமிட். இது வந்து பிஎம் டேர்ம் லிமிட், 10th ஷெடியூல், ஆன்டி டிஃபெக்ஷன், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, வே ஃபார்வர்ட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக சொன்னால் இந்த நியூஸ் என்னன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்தியாவில் வந்து ரூலிங் பண்ணுறது வந்து ரொம்ப நாள் அதிகமாக, அதாவது சிஎம், பிஎம் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா ரொம்ப நாள் இருக்கிறாங்கன்னு ஒரு சாதனை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு இல்லாமட்டா வந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப நாள் இருக்காங்களா, ஸோ வந்து இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இதுவும் ஃபுல்லாக பாருங்கள். First, executive office contests and India's unusual position. The milestone that raises the question. மார்ச் 22, 2026 வந்து பிரைம் மினிஸ்டர் கம்ப்ளீட்டட் 8931 days as a head of the elected government, surpassing பவர் குமார் சாங், சிக்கிம் சீஃப் மினிஸ்டர். ஆல்ரெடி சொன்னது தான். ஓவராலாக பார்த்தா பிஎம்சிஎம் பார்த்தா தொடர்ந்து நான் இது பண்ணுறது பிஎம் சார் தான். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கான ஒரு டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். பிரைம் மினிஸ்டர் சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25+ கண்ட்ரிஸ்க்கு மேலே வந்து விசிட் பண்ணிட்டு அவங்க ஹையஸ்ட் ஆனர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, மேபி அது வந்து எக்ஸாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாங்கஸ்ட் நிறைய விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை லிங்க் பண்ணியும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே,
இதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி சொன்னதான் 13 இயர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா, வை டஸ் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் இம்போஸ் நோ லிமிட் ஆன் ஹவு லாங் ஒன் பர்சன் ஹோல்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்? ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணிப்பாங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மினிமம் ஏஜ் மட்டும் தான் சொல்லிப்பாங்க. ஒருத்தர் வந்து எம்பி ஆகிறதுக்கும் சரி, எம்எல்ஏ ஆகிறதுக்கும் சரி, மினிமம் ஏஜ் சொல்லிப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் சொல்லிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எத்தனை வருஷம் வந்து பிஎம்மாக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லிமிட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கொஸ்டின் கேட்கலாம். இவர் வந்து ரொம்ப நாள் அது மாதிரி இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரஷ்யா இல்லாட்டி நார்த் கொரியா இல்லாட்டி சைனா எடுத்துக்கலாமா? எக்ஸப்ட்லி நார்த் கொரியா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அங்கே தான் ரொம்ப எஸ்ட்ரீமாக இருக்கும். அதே மாதிரி சைனா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தொடர்ந்து ஒரே ஒரு லீடர் இருக்கிறதுனால மேபி அது மாதிரி மக்களோட உரிமை வந்து ரொம்ப பாதிக்கப்படல. நார்த் கொரியாலாம் அவங்க வந்து அவங்க பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது மாதிரி இந்தியாவுக்கு ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணல. அதனால் வந்து ஏன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லிமிட்டில் வந்து நோ லிமிட் வைக்கல? அது மாதிரி ஒரு மேஜரான கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இந்தியாஸ் அன்யூஷுவல் அமங் தி லார்ஜ் டெமோக்ரஸிஸ் அதை எடுத்துக்கலாம். யூஎஸ்ஏ வந்து 22nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு பிரசிடென்ட்னா 2 டைம் தான் வந்து இது பண்ணணும். அது மாதிரி வந்து சொல்லிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 4 டைம் இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டாக போயிடும். அது மாதிரின்ட்டு இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி அது வந்து யூஎஸ்ஏ. அதுலேயும் வந்து ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே. தென் சவுத் கொரியா, பிரேசில், கொலம்பியா, இந்தோனேஷியா அதுலேயும் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து லிமிட் வச்சுருக்காங்க. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டா பிஎம் வந்து என்னென்னா கான்ஃபிடன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆக்ட் பண்ணுறாங்க. தேரிக்கு ரிமூவல் பாசிபிள் பட் ஆன்டி டிவிஷன் லாஸ் சேஞ்ச் தட். அதாவது வந்து என்னென்னா மெஜாரிட்டி இருந்தால், அதாவது 2/3 இருந்தால் தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அது மாதிரி ரிமூவ் பண்ண முடியுமா? ஓகேங்களா? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஆன்டி டிவிஷன் லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஸோ ரிமூவல் ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆச்சு இந்தியாவில். நெக்ஸ்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் டெத் ஷெட்யூல் அண்ட் ப்ரோக்கன் மெக்கானிசம். கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ரெஸ்டல். இது வந்து ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஏன் வந்து பிக்ஸ் லிமிட் மென்ஷன் பண்ணல அப்படின்னு வந்து அம்பேத்கர் சார் வந்து ஒரு டெபினேஷன் சொல்லியிருப்பார். அது என்னென்னா, அம்பேத்கர் சார் வந்து அந்த மீட்டிங் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி மீட்டிங் பண்ணியிருப்பாங்களே நவம்பர் 4 1947 என்ன சொன்னீங்கன்னா, பீரியாடிக் எலெக்ஷன் வைக்கிறோம். அதனால் வந்து பார்லிமெண்ட்ரி அக்கௌண்டபிலிட்டி ஈக்குவல் டு சஃபிஷியன்ட் டு டிசிப்ளின் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், ஃபிக்ஸ்ட் டேர்ம் எலெக்ஷன், எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட் டு எக்ஸ்பிளிட் டேர்ம் லிமிட்ஸ். அதான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கரெக்டாக வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம எலெக்ஷன் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்க பிடிச்ச தலைவரை வந்து இது பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஒரு டைம் 5 இயர்ஸ் நல்லா பண்ணலன்னா நம்ம அடுத்த வருஷம் வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் மாற்றிடுவாங்க. ஸோ வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டெர்மினும் நான் மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து இவ்வளோ தான் இது பண்ணணும், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் நெசசரி இல்லை அப்படின்னு அம்பேத்கர் சார் வந்து அப்போ ஃபீல் பண்ணதாக சொல்லியிருப்பார். ஓகே, அதனால் வந்து எந்த ஒரு எக்ஸ்டெண்ட் லிமிட்டும் மேக்ஸிமம் லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் 10th ஷெட்யூல்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஷெட்யூல் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 52nd அமெண்ட்மெண்ட் 1955 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான பேட்டர் என்னென்னா, எனி லெஜிஸ்லேட்டர் ஓட் அகேன்ஸ்ட் பார்ட்டி வைப் டிஸ்குவாலிஃபைட். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? டிஎம்கே ஆர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி. இப்போ ரூலிங் பார்ட்டி பிஜேபி இருக்கா, பிஜேபின்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து எம்பிஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டு கொண்டு வராங்க. அதுக்கு அகேன்ஸ்ட் அவங்க வந்து ஓட் போட்டால் வச்சுங்களேன், அவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், அவங்க வந்து எம்பி பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஓகேங்களா? இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கீட்டு ஹோலாங் கேஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க 1992. ஏன்னா வந்து எலக்ட்ரல் வந்து இன்டெகிரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அந்த பார்ட்டிக்குள்ள தான் வந்திருக்காங்க. அதனால் வந்து என்னாச்சுன்னா, ரூலிங் பார்ட்டி மெம்பர் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ வந்து என்னென்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பண்ணவே முடியாது. சப்போஸ் பிஜேபி இருக்காங்க, அதில் வந்து ஒரு எம்பி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி கொண்டு வந்த பாலிசி ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பில் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க அகேன்ஸ்டாக ஓட் பண்ண முடியாது. ஓட் பண்ணாலும் அவனோட எம்பி பதவியை லாஸ் பண்ணுறவங்க. இப்போ இருக்க ஏதாவது ஒரு தலைவர் வந்து அவரோட எம்பி பதவியை லாஸ் பண்ணிட்டு நான் ஓட் பண்ணுறேன் அது மாதிரி இருக்குன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஸோ இந்த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுனால அந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஓட்டே பண்ண முடியாது. ஸோ வந்து என்னதான் சரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துட்டால் 5 இயர்ஸ் வரைக்கும் அவன் ஃபுல் டென்யூர் வந்து அந்த ஒரு பார்ட்டியை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். அது மாதிரி ஒரு கிரைட்டீரியா வந்துச்சு. ஸோ வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்றது ஒரு டெட் லெட்டராக வந்துச்சு. ஓகேங்களா? இந்த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக. ஓகே. தென் ரிஸ்க் ஆஃப் ப்ரொலாங்டு இன்கன்வீனியன்சி. இதனால் என்ன ஆகும்னா, சப்போஸ் ஒருத்தரே வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டா இண்டிபெண்டன்ட் பாடிஸும் வந்து அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாயின்மெண்ட் டு ரெகுலேட்டரி பாடிஸ், எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஹையர் ஜுடிஷியரிஸ். இது வந்து 2 கேசஸ் பார்த்துப்போம். எலெக்ஷன் கமிஷன் என்னது, அப்பாயின்மெண்ட் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பிஎம், தென் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், தென் வந்து
சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து யாராவது யூனியன் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் கேஸ் வந்து பண்ணிப்பாங்க சுப்ரீம் கோர்ட். அது வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்கன்னா, பிஎம் லீடர் ஆஃப் ஆஃபிஷியல் ஜுடிஷியரி வரது இருந்தால் கரெக்டாக வந்து இன்டெகிரிட்டியாக இருக்கும், எலெக்ஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கும், அது மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஆக்டை கொண்டு வந்துட்டு அதில் ஜுடிஷியரியே வேணாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரே இருக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து ஆப்போசிஷன் லீடர் வந்து ராகுல்நாத் சார் வந்து அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து டிசிஷன் மேக்கிங் யார், பிஎம் ப்ளஸ் ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான் வைப்பாங்க. ஸோ அதனோட எலெக்ஷன் கமிஷனோட இன்டெகிரிட்டியை வந்து தனியாக வந்து ஆக்ட் ஆகுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி ஜுடிஷியரி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அது மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணிட்டு ஜுடிஷியல் இல்லாமல் மினிஸ்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா புல்லாங்கோடு ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட் வந்து ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ணுறதுனால இது மாதிரி இண்டிபெண்ட்டான இது பண்ணுறதுக்கும் ஆக்குபை வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணி டெமோக்ரஸியை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர் மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அதை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. செகண்ட், capacity to shape misinformation environment, collaborate policy for electoral benefits across a multiple cycle. ஓகேங்க. தேர்ட், democratic decline more often through incremental institution decay, not sudden authority rupture. India has never needed to abolish term limit because it never had one. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் அது. ஓகே. வே ஃபார்வர்ட் என்ன வந்து சொல்யூஷன் தந்ததான் நியூஸ்க்கு போடலாம். ஃபஸ்ட்டு, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் டென்த்து டிஸ்கஸ் பண்ணல அந்த இஷ்யூஸை, அதை வந்து ரிமூவ் பண்ணலாம் அது மாதிரி ஒன்று சொன்னாங்க. செகண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிட்டு கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது ஒரு டைம் வந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிஎம் வந்து இது பண்ணக்கூடாது, அதுக்கு அகேன்ஸ்ட் வேணால் இன்னொரு டைம் என்ன போட்டி போடலாம், அது மாதிரி வந்து ஒன்று சஜஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸில் ஃபாலோ பண்ணுவாங்களே, ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் பண்ணிட்டு இன்னொரு எலெக்ஷன் தான் வந்து பிஎம் ஆனார், பிரசிடென்ட் ஆனார்ல, அது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அவ்வளோதான் இந்த எடிட்டோரியில் முடிச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிள் எதாவது இல்லைன்னா 52nd அமெண்ட்மெண்ட், 10th ஷெட்யூல், கீட்டோ ஹாலன் கேஸ், 22nd அமெண்ட்மெண்ட் யூஎஸ்ஏ, ஆன்டி டிபெஷன், பார்லிமெண்ட்ரி அக்கௌண்டபிலிட்டி, டேர்ம்லெஸ், இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இந்த டாபிக்ல நம்ம என்ன பேசுகிற கொஸ்டின் பார்க்கலாமா. த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் தட் 2017 கேட்ட கொஸ்டின். ஏ, த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. பி, இட் ப்ரொவைட்ஸ் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி அண்ட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். சி, த எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். டி, த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் கேனாட் பி சேஞ்ச்டு வித்தவுட் எலெக்ஷன். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும், சப்போஸ் இல்லைன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுறது, அது வந்து ஆல். ஓகே. மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். The Supreme Court of India keeps a check up on arbitrary power of Parliament in amending the Constitution. Discuss critically. 2013 கேட்ட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா. எலாஸ்டிக் ரூல்ஸ், இந்தியாஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் இபிஆர் ரெஜிம், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இபிஆர் ரீசைக்கிள் கண்டென்ட் டார்கெட்ஸ் அண்ட் ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ். இது ஏன் நியூஸில் வந்துச்சுன்னா, புதுசாக வந்து எலாஸ்டிக் ரூல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட், அதாவது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து எக்ஸாம் வந்து ரிலவெண்ட்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபுல்லாக வந்து என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இபிஆர் அண்ட் இந்தியாஸ் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் வந்து பீரியடுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா. இபிஆர்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ப்ரொடியூசர் இம்போர்ட்டட் பிராண்ட் ஓனர்ஸ், ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ரீசைக்கிள் பண்ணி அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு என்வரான்மெண்ட் வந்து பெனிஃபிட் ஆகணும். அதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா. 2022 என்னென்னா கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் வந்து 35% பண்ணணும் அது மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா. இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே சப்போஸ் நீங்கள் 100 பிளாஸ்டிக் கவர் போடுறீங்கன்னா 35 பிளாஸ்டிக் கவராவது அட்லீஸ்ட் ரீகவர் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணணும் மாதிரி சொல்லிப்பாங்க. அதே 2022-23 70%, 100க்கு 70 பிளாஸ்டிக் கவர் ரீகவர் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணும். தென் 2024-25 நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் பண்ணி ரிடியூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணணும் அது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. 2026 நான் வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி காமிக்கலாம். ஃபஸ்ட்டு, companies must ensure recycled content equal to minimum percentage of the plastic package annually அது மாதிரி கொண்டு வந்தாங்க. செகண்ட், ரிஜிட் பிளாஸ்டிக் வந்து அட்லீஸ்ட் 30% இருந்துச்சு, அதை வந்து இப்போ வந்து 60% வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணணும். 2028-29 டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிமிலராக ரீயூஸ் அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் திஸ் பேக்கேஜ். சரி, த எலாஸ்டிக் ப்ராப்ளம் கேரி ஃபார்வர்ட் ப்ரொவிஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா. 2025-26 வந்து என்னென்னா கேரி ஃபார்வர்டு வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு சப்போஸ் நீங்கள் வந்து பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஓகே 1/3 டெபிசிட் டார்கெட் வந்து 3 பிளாஸ்டிக் கவர் ஒருத்தர் பண்ணணும்னு வச்சுங்களேன். நீங்கள் 1 பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து 3 வருஷம் உங்களுக்கு டைம் தரும், அப்போ வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு
ரிலாக்ஸேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2025-26 வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக பண்ண முடியுமா? 2028-29 டார்கெட்டை ரீச் பண்ண முடியுமான்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு சிலது வந்து 100% நாங்கள் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதனால் அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவங்க வந்து எஃபெக்டிவாக பண்ணுறாங்களா இல்லை உண்மையாக தான் சொல்கிறாங்களான்றதுக்கும் ஒரு ப்ராப்பரான அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ் மார்க்கெட் டிசைடட் என்வரான்மெண்ட். நியூ ப்ரொவிஷன் வந்து என்னென்னா ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது பிளாஸ்டிக் ரீசைக்ளிங்காக. அது என்னென்னா மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் டிசைட்ஸ் வாட் இஸ் என்வரான்மெண்ட் ப்ராப்ளம் அது மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அதுவும் வந்து கொஸ்டின் மார்க் தான். மார்க்கெட்டில் வந்து எக்கனாமிக் வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியுமா? கொஸ்டின் மார்க் எல்லா என்வரான்மெண்ட் ப்ராப்ளத்தையும் இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் ஒரு மேட்சான கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 2025க்கு பின்னாடி எந்த ஒரு கரெக்டான டார்கெட்டுமே இல்லையா? ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கரெக்டான இந்த நியூ அப்டேட் பண்ணது வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இல்லையன்றதும் ஒரு கொஸ்டின் சைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், ஒய் பிளாஸ்டிக் இஸ் ஆர் டு இன்சென்டிவ்ஸ். ஏன் பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ண முடியல வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து பிளாஸ்டிக்கை வந்து உருவாக்குறதும் சரி, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் சரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். தென் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ஒன்று தான். ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு பொருள் பண்ண வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாழை இலை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியுமா? ஆனால் அது வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதிகமாக காஸ்ட் ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் நம்ம இது பண்ணுறோம். அதில் வந்து வாழை இலையை போட்டு நம்ம சாப்பாடு போடுறதுக்கும் பிளாஸ்டிக் இலையில வந்து ஒரு கவர் வச்சு சாப்பாடு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. வாழை இலை வந்து காஸ்ட்டும் அதிகம், ஈஸியாகவும் கிடைக்காது. அதே வந்து பிளாஸ்டிக் இலை வந்து நம்ம போய் இது பண்ணால் கடையில் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அதனால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பிளாஸ்டிக் வந்து என்னது லேண்ட்ஃபில்ஸ், ரிவர்ஸ், ஓஷன் பேசிஸில் வந்து அதிகமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே தான் இருக்குது. என்வரான்மெண்ட் ப்ராப்ளம் காசு பண்ணிட்டு தான் இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர் இஷ்யூ என்னென்னா ப்ராப்பராக வந்து என்னென்னா ஒரு மானிட்டரிங் ப்ராசஸ் இல்லாமல் கரெக்டாக ரீசைக்கிள் பண்ணுவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபைனலாக சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? எக்ஸாமில் வந்து எதாவது கேட்கறது வாய்ப்பு இருக்குன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், ரீசைக்கிள் கண்டென்ட் கேட்டகரி, ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ், கேரி ஃபார்வர்ட் ப்ரொவிஷன் எல்லாம் கேட்பாங்க. தென் என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், பேசல் கன்வென்ஷன் ஆஃப் அசார்டாஸ் இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாமா? இன் இந்தியா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அமங் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். 2019 கேட்டது. ஏ த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 1998. செகண்ட், recycled plastic waste rules 1999. Third, e-waste management rules 2021. Fourth, food security standard regulation 2011. Correct answer என்ன ஆப்ஷன் சி. மெயின்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுக்கிறோம் பார்க்கலாமா? வாட் ஆர் த impediments in disposing huge quantities of discarded solid waste which continually being generated? How do we remove safely toxic waste that have been accumulating in our habitable environment? 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்த்த டாபிக்ஸ் ஒரு விஷயம் மாதிரி சிம்பிளாக பார்த்துக்கலாமா? சைனா எனர்ஜி செக்யூரிட்டி எது மாதிரி இருக்குன்னா 120 டேஸ் அவங்க பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து 20% பைப்லைன் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கினாங்க. தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டாமினன்ஸ் தான் இருக்குது. பேசிக் பிளாக் அது மாதிரி வந்து என்வரான்மெண்ட் அக்ரிமெண்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இந்தியாஸ் பிஎம்க்கு வந்து நோ கான்ஸ்டியூஷனல் டேர்ம் லிமிட் அது மாதிரி பண்ணலாம். தென் ஆன்டி டிவிஷன் 10th ஷெடியூலில் இருக்குது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மெக்கானிசம் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த பார்ட்டியில் இருக்கவங்க அங்கே அந்த ரூலிங் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ண முடியாது, ஓகேங்களா? தேர்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி 2025 3 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரிஸ்க் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு வந்து எனக்கு ஒரு டவுட், நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து வியூஸ் அப்பார்ட் ஃப்ரம் வியூஸ் அதெல்லாம் தேவையில்ல. தென் வந்து பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய டைம் நான் வீடியோ எண்ணில் வந்து என்னென்னா எப்படி இருக்கு ஒரு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், எனி சஜஷன் ஆர் டவுட்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அது அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். நோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ வந்து டவுட்டாக இருக்குது, வீடியோ கண்டென்ட் வந்து நல்லா இருக்கா இல்லாட்டி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவான்னு. ஸோ ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் சரி, ஓகே குட் அது மாதிரி இருந்தாலும் சரி, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். சாரி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாலும். ஓகே.